அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒர்க் பார்க்க போகிறோம் அப்படின்னா, எலக்ட்ரிக்கல் ஒர்க் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ கஸ்டமர் வந்து அவங்க வீட்டுக்கு வந்து 2 சிங்கிள் ஃபேஸ் வாங்கியிருக்காங்க. கீழ் வீட்டுக்கு 1, மேல் வீட்டுக்கு 1ன்னு வாங்கியிருக்காங்க. அதில் அவங்க யூஸ் பண்ணுறது என்னமோ கீழ் வீடு மட்டும்தாங்க. ஸோ இன்னொரு சிங்கிள் ஃபேஸ் வந்து அவ்வளவா யூசேஜே இல்லை. ஸோ அதனால் அவங்க சொன்ன ரெக்யூர்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கரண்ட் பில் வந்து அதிகமாக வருது. 1 மீட்டர் தான் யூஸில் இருக்குது. இன்னொரு மீட்டர் வந்து எப்போயாவது தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அதனால் ஒரு மாதம் வந்து இந்த மீட்டர்லையும், இன்னொரு மாதம் வந்து அந்த மீட்டர்லையும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஏதாவது பண்ணி தரலாமா அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெக்யூர்மெண்ட்டு. ஸோ நம்மளும் அவங்க கேட்ட மாதிரியே பண்ணி தரோம்னு சொல்லியாச்சு. அதுக்காண்டி நம்ம யூஸ் பண்ண போகிற ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எம்சிபி டைப்பில் உள்ள சேஞ்ச் ஓவர் தாங்க யூஸ் பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த சேஞ்ச் ஓவரில் கீழே வந்து 4 ஹோல் இருக்கும். அது வந்து இன்புட்டு. மேலே வந்து 2 ஹோல் தான் இருக்கும். அது வந்து அவுட்புட்டு. ஸோ நம்ம மீட்டர் 1, மீட்டர் 2லேருந்து அவுட்புட் எடுத்து சேஞ்ச் ஓவரோட இன்புட்டில் கொடுத்துக்கணும். அதே மாதிரி அந்த மீட்டர்லையும் எடுத்துக்கணும். கண்டிப்பாக மீட்டர்லேருந்து வர அவுட்புட்டில் தாங்க எடுக்கணும். இன்புட்டில் எடுத்துக்கூடாது. 2த்துலேருந்து அவுட்புட் எடுத்து சேஞ்ச் ஓவரோட இன்புட்டில் கொடுத்துக்கணும். கொடுத்து முடிச்ச அப்புறம் 2 வீட்டுக்கு போகிற அவுட்புட்டை எடுத்து சேஞ்ச் ஓவரோட அவுட்புட்டில் கொடுத்துடணும். அப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா, ஒரு கரண்டில் 2 வீடுமே வேலை செய்கிற மாதிரி. மேலே உள்ள வீடு வந்து அவ்வளோ யூசேஜ் இல்லை. அதனால் அந்த வீட்டோட அவுட்புட்டையும் கொடுத்தாச்சு. கொடுத்து முடிச்ச அப்புறம் கண்டிப்பாக ஒரு மார்க்கர் எடுத்து ஆப்ரேட்டிங் எப்படிங்கிறத பக்கத்தில் எழுதி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எலக்ட்ரிஷியன் ஈஸியாக வந்து அனலைஸ் பண்ணிடுவாங்க. வீட்டுக்காரவங்களுக்கு புரியணும். அதான் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம அதே மாதிரி எழுதி அவங்களுக்கு எல்லாமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஸோ நம்ம வேலை முடிஞ்சு நம்மளை இங்கே கிளம்பியாச்சு. ஸோ இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றிங்க.